வாங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கலாம். ஒரே ஒரு வரலாற்று சம்பவம், ஆனா அத பாக்குற விதம் மட்டும் காலம் மாற மாற, நம்பிக்கை மாற மாற எப்படி இவ்ளோ வித்தியாசமா மாறுது? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அத பத்தி தான். நம்மளோட தேடலோட மையப்புள்ளியே இந்த ஒரு கேள்விதான். கிறிஸ்துவ கேலி செஞ்சப்போ கேட்கப்பட்ட கேள்வி. ஒரு தீர்க்கதரிசியோட கண்ணை கட்டிட்டு உன்னை அடிச்சது யாருன்னு சொல்லுன்னு கேக்குறதுல வெறும் கிண்டல தாண்டி ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. அது என்னன்னு தான் நாம இப்போ ஆராய போறோம். சரி, வாங்க நம்மளோட முதல் பார்வைக்குள்ள போகலாம். இது சுமார் 500 வருஷத்துக்கு முன்னாடி புளோரன்ஸ்ல ஒரு துறவி தனியா தியானம் பண்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கலைப்படைப்பு. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த பெயிண்டிங் ஒன்னும் மியூசியம்ல எல்லாரும் பாக்குறதுக்காக வரையல. இது ஒரு துறவியோட தனிப்பட்ட அறைக்காக வரையப்பட்டது. அவர் ஜெபம் செய்யும்போது இந்த காட்சியை கண் முன்னாடி கொண்டு வந்து அந்த வலியை நேரடியா உணரணுங்கிறது தான் நோக்கம். இப்ப இந்த ஓவியத்தை நல்லா பாருங்க. இதுல இருக்கிற குறியீடுகள் ரொம்ப சுவாரஸ்யமானவ. நிஜமான சிம்மாசனத்துக்கு பதிலா ஒரு சிவப்பு பெட்டி, ராஜாவோட செங்கோலுக்கு பதிலா ஒரு சாதாரண நாணல், இப்படி ஒவ்வொரு பொருளும் அவரோட அரசத்தன்மைய கேலி பண்றதுக்காகவே வைக்கப்பட்டிருக்கு. இங்கதான் ஃப்ரா எஞ்சலிகோவோட புத்திசாலித்தனம் வெளிப்படுது. அவர் வன்முறைய காட்ட ஒரு பெரிய கூட்டத்தை வரையல. அதுக்கு பதிலா உடலே இல்லாத கைகள் அடிக்கிற மாதிரியும் ஒரு தலை மட்டும் துப்புற மாதிரியும் காட்டியிருக்காரு. இதனால இந்த காட்சி ஒரு கலவரம் மாதிரி இல்லாம ஒரு தியானத்துக்குரிய விஷயமா மாறுது. ஓவியத்துல இருக்கிற இந்த 2 பேரோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க கிறிஸ்துவ நேரடியா பார்க்கல, ஆனா அவரோட துன்பத்தை பத்தி ஆழமா தியானம் பண்றாங்க. இத பாக்குற நாமளும் இந்த காட்சியை எப்படி அணுகணும்னு அவங்க நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்காங்க. அதாவது அமைதியா சிந்திச்சு உள்வாங்கணும்னு சொல்றாங்க. சரி, ஓவியத்துல என்ன இருக்குன்னு பார்த்தாச்சு. ஆனா இதுல ஒரு குறிப்பிட்ட விஷயம் இருக்கு, ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் அந்த கண் துணி. அதுக்குள்ள என்ன அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு? ஆனா ஒரு கேள்வி வருதுல்ல, எதுக்காக அவரோட கண்ணை கட்டணும்? அந்த ஒரு குறிப்பிட்ட செயல் ஏன் அவ்ளோ முக்கியத்துவம் பெறுது? இதுக்கு பதில தேடுறது தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போக போகுது. இதுக்கு பின்னாடி பல ஆழமான காரணங்கள் இருந்திருக்கு. அந்த காலத்துல ஒருத்தரோட முகத்தை மூடுறதுங்கிறது அவமானத்தோட உச்சகட்டமா கருதப்பட்டது. அது மட்டும் இல்லாம, நீ நிஜமான தீர்க்கதரிசின்னா கண்ணை மூடினாலும் உன்னை அடிச்சது யாருன்னு சொல்லுன்னு கேக்குற ஒரு குரூரமான விளையாட்டாவும் இது இருந்திருக்கு. இப்ப நாம பார்க்க போறது இதுக்கு ஒரு புது டைமென்ஷனை கொடுக்குது. இந்த சம்பவம் அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல, இது நடக்கும்னு எப்ரே பைபிள்ல பல வருஷங்களுக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருந்தது. அதாவது இது ஒரு வகையில ஏற்கனவே கணிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. சொல்லப்போனா இதுல ஒரு ஆழமான முரண்பாடு இருக்கு. யார் எல்லாத்தையும் பார்க்கறாரோ அவரோட கண்ணைய மறைக்கிறாங்க. இப்படி செய்யறது மூலமா அவங்க தங்களோட ஆன்மீக பார்வையற்ற தன்மையை தான் வெளிப்படுத்துறாங்க. அவங்க உலகின் ஒளியை மறைக்க முயற்சி செஞ்சாலும் அந்த ஒளிக்கு எல்லாமே தெரியுங்கிறது தான் இங்க இருக்கிற மையக்கருத்து. சரி, இப்போ இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு நம்ம கவனத்தை திருப்புவோம். ஜெருசலேம். இங்க நாம பார்க்க போறது முற்றிலும் மாறுபட்ட ஒரு பார்வை. இப்ப நாம 3ஆவதா ஒரு மூலத்தை பார்க்க போறோம். நான் இங்க சொல்ல போற கருத்துக்கள் இந்த புத்தகத்தோட ஆசிரியருடையது. அதை அப்படியே உங்ககிட்ட கொண்டு வரேன். இது அவருடைய பார்வை. இந்த புத்தகத்தோட மைய வாதமே இதுதான். அதாவது, அழிக்கப்பட்ட ஒரு நகரம் இருக்கு. இந்த ஆசிரியர் அதை ஜெருசலேம்னு சொல்றாரு. அந்த நகரத்தோட மக்கள் இறுதி காலத்துக்கான ஒரு குறிப்பிட்ட அடையாளம் வர்ற வரைக்கும் திரும்பவும் அந்த ஊருக்குள்ள வர தடை செய்யப்பட்டிருக்குன்னு குரான்ல தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்குங்கிறது தான் இவரோட வாதம். வாங்க, இந்த குரானில் ஜெருசலேம் புத்தகத்துல சொல்லப்படுற தீர்க்க தரிசனங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது இறுதி நாட்கள் பற்றிய ஒரு குறிப்பிட்ட விளக்கம்ங்கிறத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த கதையில வர்ற முக்கியமான ஒரு கேரக்டர் தான் தஜ்ஜால், அதாவது போலி மேசியா. கடைசி காலத்துல இவன் தோன்றி பொற்காலம் வந்துச்சுன்னு சொல்லி எல்லாரையும், குறிப்பா யூதர்களை ஏமாத்துவான்னு இந்த புத்தகம் சொல்லுது. அடுத்ததா கோக் மற்றும் மேகோக். இந்த பழங்கால பேர்களை எப்படி நவீன உலகத்தோட இந்த புத்தகம் இணைக்குதுன்னு பாருங்க. இப்போதைய உலகை ஆளுகிற கடவுள் நம்பிக்கை இல்லாத நவீன மேற்கத்திய நாகரிகம்தான் கோக் மற்றும் மேகோக்னு இந்த புத்தகம் அடையாளம் காட்டுது. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த புத்தகத்தோட கருத்து இதுதான். யூதர்கள் புனித பூமிக்கு திரும்ப வந்தது கடவுளோட வாக்குறுதியால இல்ல, அது தஜ்ஜாலோட வேலை. இது கடைசியில ஒரு பெரிய தெய்வீக தண்டனைக்கு வழிவகுக்கும்னு ஆசிரியர் வாதிடுறாரு. சரி, இப்போ நம்ம பார்த்த இந்த 3 பார்வைகளையும், அதாவது கலை, பிப்லிய ஆய்வு, அப்புறம் இஸ்லாமிய இறுதி நாள் பார்வை, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்க்கலாம். இப்ப இந்த 2 படங்களையும் பாருங்க. ஒரு பக்கம் ஒரு தனிப்பட்ட தியானத்துக்கான ஓவியம், இன்னொரு பக்கம்
உலக அரசியலையும் தீர்க்க தரிசனத்தையும் பேசுற ஒரு புத்தகம். ரெண்டுமே புனித பூமிய பத்தி தான் பேசுது, ஆனா எவ்ளோ வித்தியாசமான வழிகள்ல. இப்ப யோசிச்சு பாருங்க, கதை ஒண்ணுதான், அது நடந்த இடமும் ஒண்ணுதான். ஆனா அதிலிருந்து வர பார்வைகள் மட்டும் எப்படி இவ்ளோ வித்தியாசமா, இவ்ளோ ஆழமா இருக்க முடியுது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?